ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஷுவல் vlog with தீபிகா. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை 238 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப தவறு இல்லையா? அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. ஸோ தட் நான் எப்போ ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டொயிங் அப்படின்னு ஒரு நோட்டிஃபை பண்ணிடும். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே நம்மளும் போகலாம். என்னெல்லாம் ஃபன் பண்ணோம், அட்ராசிட்டிஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் அட்ராசிட்டிஸ் பண்ணுற குழந்தைங்க இல்லைங்க, ரொம்பவே நல்ல குழந்தைங்க. எங்களை விட்டுட்டு இங்கே பார்த்தீங்களா 2 ஜோடி புறாக்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுறது அப்படின்னு போன போது நாங்களும் விட்டுட்டோம். எப்பயுமே இங்கே வருஷம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டுக்கு போவோம். ஸோ தட் இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை வச்சு ரெஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் வந்து சூப்பராக நம்ம மாசாக ஒர்க் பண்ணோம் இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் இந்த வாட்டி வந்து கோல்டன் சன் ரெசார்ட் விச் இஸ் நியர் மகாபலிபுரம் அதுக்கு தான் வந்திருந்தோம். ஃபோட்டோ இல்லை வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோல்டன் சன் பீச் ரெசார்ட் வந்து மகாபலிபுரமில் இருக்குங்க. ரெசார்ட்டுக்கும் பீச்சுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 feet டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பீச்சே. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் லாஸ்ட்டாக போன 2-3 ரெசார்ட்டை விட இந்த ரெசார்ட்டோட ஆம்பியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஃபுட்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன தான் நமக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருந்தாலும் ஒரு 2 விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்களும் இருக்கும் இல்லையா? அது என்ன எனக்கு பிடிக்கல அப்படின்ற நான் அப்படியே வந்து பேசும்போது நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன் இந்த மிடில் ஆஃப் த வீடியோவில். ஸோ இந்த பார்ட்டி ஹால் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ப்பரேட்டோட பார்ட்டி ஈவெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் எல்லாமே, பர்த்டே பார்ட்டிக்கான ஹால் எல்லாமே வந்து இருந்தது. ரொம்பவே நல்லாவும் இருந்தது. ரொம்ப வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக இருந்தது. போனோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் ஜூஸாக வாட்டர்மெலான் ஜூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்படி தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி என்னோடய சீனியர் வந்து ஒரு அலப்பறை பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அவங்க தாங்க எனக்கு இப்போ இருக்கிற ஒரே தெய்வம்னு சொல்லலாம். அப்போ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் 10 days ரெசார்ட் கொடுப்போம். அந்த 10 days 1 year கழிச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்க்காக நமக்கு கொஞ்சம் கேம்ஸ்லாம் வந்து சூப்பரான ஒரு கேம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன கேம் அப்படின்றத சூப்பர் ஆண்டி. இந்த பக்கம் வந்துருங்க. இவ்வளோ கூலாக வைப் பண்ணிகிட்ருக்காங்களே, இவங்க யாருன்னு தெரியுமா? எங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டோட தலைங்க இவங்க. எங்களோட சப்போர்ட் சிஸ்டம், எங்களோட விபி இவங்க தான். இவ்வளோ கூலான ஜாலியான ஒரு விபி அண்ட் ஹெச்ஓடி யாருக்காவது கிடச்சிருக்குமா? கண்டிப்பாக கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை. தான் எங்களுக்கு மட்டும் கிடச்சிருக்காங்க. இன்கேஸ் கிடச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிவா, அங்கே பாரு எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான்னு. அவன் போயிட்டா. இப்படி பிடிச்சி இப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கணுமா? செப்பல் ரிமூவ் பண்ணு. செப்பல் போடாத, ரொம்ப ஸ்கிட் ஆகுது. செப்பல் ரிமூவ் பண்ணிடு தீபிகா. இது எப்படி இப்படியே பிடிச்சி எடுக்கிறாச்சாரு? கை கொஞ்ச நேரம் பிடிக்கிறதுக்கே வலிக்குது. அப்படி பிடி பார்ப்போம். நீயும் கொஞ்ச நேரம் பிடிப்பியா, நான் கொஞ்ச நேரம் பிடிப்பேன். உனக்கு வலிக்கும் போது நான் உனக்கு இன்னும் ஆனே பண்ணல. இல்லை, ஆனில் தான் ஆண்டி இருக்கு பாருங்க. டைம் ஐயோ, இப்போ பேசுறது எல்லாமே அவளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குமே. ஐயோ, இப்போ நான் ஆண்டி சொன்னதும் கேட்டிருக்கேன். தீபிகா, டோன்ட் மைண்ட். இதெல்லாம் மியூட் பண்ணிட்டு தானே போடுவேன். ரெண்டு பக்கம் நடக்க போதா? யாருன்னு நான் பார்ப்பேன். இப்படி இருந்து
போவாங்க ஆண்டி எனக்கு தெரிஞ்சு நடுவில் வர மாட்டாங்க. இல்லடா இப்படி 2 போட்டிருக்காங்கன்னா 2 பக்கம் நடக்க போதா? ஒரே சைடு தான் இப்படி இருந்து வருவாங்க. Sange, put the song. ஃபன் பண்ணிட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சில பேர் வெளில போயிருந்தாங்க. ஸோ பார்ட்டி ஹாலில் இருக்கிற கொஞ்சம் பேரை நம்ம அனிஷா பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாயிட்டா. ஃபோனுக்கு வாங்கி அக்கா நான் எல்லாரையும் வந்து ஷூட் பண்ணுறேங்க்கா அப்படின்ட்டுன்னு மேடம் வந்து ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இஷ்டத்துக்கு தாறுமாறாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருந்தா. பட் ஆனால் அவளோட எக்ஸைட்மெண்ட் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆர்வமாக அவள் வந்து ஜாலியாக எல்லாரையும் வந்து கவர் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கும் வந்து கொஞ்சம் கேப் கிடைச்ச மாதிரி இருந்தது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் ஜாலியாக ஃபோனை கொடுத்துட்டு நம்ம வந்து ஹாப்பியாக உட்காந்தாச்சு. அவளுக்கு அது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட், என்னெல்லாம் வந்து டிசீஸ் இருக்கோ அவங்களாம் மனம் வந்து ரொம்ப லேசான மனம் படைத்தவர்களாக இருந்தால் தயவு செஞ்சு அப்கமிங்கில் வர டான்ஸ் வீடியோவை பார்த்துறாதீங்க. அப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு சத்தியமாக நானும் என்னோடய சேனலும் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது கைஸ், ப்ளீஸ். I'm very happy. Start music. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இதை பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. ஒரு பச்சை குயில் பறந்தது தையா தையா, நெஞ்சில கெட்டு தவிக்குது தையா 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 தையா. ஸோ நல்லா டான்ஸ் ஆடிட்டு, ஆக்சுவலி இப்போ ஆடினது டான்ஸ் இல்லை, ஈவினிங் நல்லா ஸ்விம்மிங் பூல்லலாம் ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் ஆடினது தான் டான்ஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோஸ்லாம் என் ஃபோனில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல, சார்ஜ்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. வேறு யாரோ ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக கிடைச்சா அதையும் முடிஞ்சால் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பார்ப்போம், ஃப்யூச்சரில் கிடைச்சா கண்டிப்பாக நான் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ ஆஃப்டர் டான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்லாம், டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். பஃபேட் தான் சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து வெஜிடேரியன் வந்து ஐட்டம்ஸ் கம்மியாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் நல்லா இந்த டயட்டெல்லாம் ஓரம் கட்டிட்டு திருப்தியாகவே சாப்பிட்டேங்க. ஸோ அதை நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து இப்போ பார்ப்பீங்க. இதுதான் நான் சொன்ன வந்து பீச். ஸோ பக்கத்துலேயே வந்து பீச் இருக்குது, நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்துலேயே பீச் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது. பர்த்டேக்கு ரிசார்ட்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, இப்போ கூட்டிகிட்டே போகல ஆண்டி. என்ன அது பர்த்டேக்கு வந்துருக்காங்க, அவனுங்க எதுக்கோ வந்திருக்காங்க, நீங்கள் இந்த பர்த்டே கூப்பிட்டு வர வேண்டியது தானே. நீங்கள் பர்த்டே போட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. பர்த்டேக்கு ஒரு பாதுஷாவையும் கொஞ்சம் ஒயிட் சாஸ் பாஸ்தாவையும் கொடுத்துட்டு மேடம்க்கு வந்து ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வரணுமா, ரெசார்ட்டுக்கு. ஸோ இதுதாங்க எங்களோட பிளேட்டு, வெஜ் பிளேட் அண்ட் நான்வெஜ் பிளேட்டு. நான்வெஜ்க்கும் உங்களுக்கு ஐட்டம் நிறையாவே இருந்தது. வெஜ்ஜுக்கு வந்து நானு, கோபி மஞ்சூரியன், டீப் ஃப்ரை, அப்புறம் வந்து ஐஸ்கிரீம், குலோப் ஜாமுன், வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் கறி, சூப், இதெல்லாம் தான் இருந்துச்சு. பட் சூப் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்தது, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. நான் நல்லா கர்ட் ரைஸோட ஃபினிஷிங் பண்ணிட்டேன் சூப்பராகவே.
காலையில எப்போ பார்த்தாங்க? காலையிலே பார்த்தாங்க. இருக்காரா? நல்லா இருக்காரு இல்லையா? நல்லா இருக்காரு இல்லையா? கூட எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. யாருக்கு ஐஸ்கிரீம் வேணாலும் எடுத்துக்கோங்க. அனைத்தையும் பசங்கள் பார்ப்பார்கள். வீடியோ போட்டு கொண்டுடுவேன், ப்ளாக் பண்ணிடுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் இறங்குறதுக்காக நாங்கள் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நானும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி இந்த வாட்டி என்ன ஆனாலும் நம்ம வந்து பூலில் இறங்கிடலாம் அப்படின்ட்டுன்னு. பிகாஸ் குயின்ஸ்லேண்ட்லேயே வந்து நான் லென்ஸ் வேர் பண்ணிகிட்டு இருந்ததுனால அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய லிக்விட், அந்த லென்ஸ் லிக்விட் வேறு கொஞ்சம் கீழே ஸ்பில் ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம வந்து தலை நனையாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்விம்மிங் பூலில் நான் தண்ணியில் வந்து பெருசாக நான் இறங்கலை. பட் ஓகே இந்த ரெசார்ட்லையாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஆட்டம் போடலான் தான் நான் ஸ்பேர் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் எனக்கு வந்து அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சின்ன பயம். எனக்கு வந்து ஸ்விம்மிங் ஆக்சுவலி தெரியாது. சரி நம்ம வந்து ஒரு ஆசையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் எதுக்கு பயத்தோடு இறங்குவானே அப்படின்ட்டு தான் நான் வந்து இறங்கலை. அதுக்கு என்னலாம் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட திட்டு வாங்கணுமோ, செம்ம திட்டுன்னு திட்டுனா இந்த வீடியோலே நிறையா வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணல. நான் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பீச்சில் போயிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். மேடம் அங்கே வந்து எனக்கு திட்டிட்டு போனாங்க, நான் அவங்க கூட வரல அப்படின்ட்டு. இனிமேல் என் கூட எங்கேயும் வரமாட்டாலாம். அதெல்லாம் வேற வந்து சொல்லிட்டு ஒரு முறைச்சிட்டு தான் போனான். பட் என்ன பண்ணுறது? பின்னாடி வந்து பிகினிங் ஆஃப் த வீடியோலே சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஆம்பியன்ஸ் அண்ட் ஃபுட் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா ரெஸ்ட் ரூம் தான். வெளியில் நம்ம போகிற இடத்துலலாம் ரெஸ்ட் ரூம் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ நான் அங்கே அது ஒரு மெயின் ரீசன் நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் ஏன் இறங்கலை அப்படின்ட்டு. ஸ்பேர் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த ரெஸ்ட் ரூமில் போய் நான் ட்ரெஸ் மாற்றணுமான்னு நினைக்கும் போது எனக்கு அது சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் மேஜராக இறங்கலை. இன்னொரு ரீசன் அந்த ஸ்மெல்னாலே எனக்கு வந்து ஹெட்டேக் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து பூலில் இறங்காமல் அப்படியே இருந்துட்டேன். ஹாய் சொல்லிடுங்க எல்லாரும். நித்யா ஆண்டி, என்னை பத்தின உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க ஆண்டி. பிஸியாக ஹெக்டிக்காக ஓடிட்டுருக்கிற இந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ரிலாக்ஸேஷன், ஃபன், என்ஜாய்மெண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அஃப்கோர்ஸ் இட்ஸ் மஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். இது வந்து எங்கே வேணாலும் போகலாம். அவங்கவுங்க விருப்பப்பட்டு எங்கே போகணுமோ போயிட்டு அஃப்கோர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், நான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே ஆக்சுவலி கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன்னா நான் பீச்சில் தான் போய் உட்காருவேன். அந்த சவுண்ட், அந்த வேவ்ஸோட சவுண்ட் வந்து எனக்கு ஏதோ ரொம்ப ரிலாக்ஸாக வந்து எனக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது வந்து பிஜி ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங்கில் ஆக்சுவலி அந்த பழக்கம் எனக்கு ஆரம்பிச்சது. அது அப்படியே வந்து எனக்கு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக பீச்சுக்கு போய் உட்காந்த ஃபோட்டோ கூட ஸ்டில் ஐ ஹேவ்.
அது ஒரு டைமில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன ரீசன்னால நான் வந்து பிஜி ஆக்சுவலி ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்காக நான் அங்கே போயிட்டு தனித்தனியாக போய் உட்காந்துட்டு சோகமாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தேன். அது இப்போ பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது, கொஞ்சம் இம்மெச்சூர்டாக நடந்திருக்கோமோ அப்போது அப்படின்ட்டுன்னு. பட் ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு இந்த பீச் வந்து கொஞ்சம் ஹாப்பியான பிளேஸ் தான். இங்கே வேற ஸோ ஃபைனலி வி கேம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஹோப் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணல. ஐ எம் நாட் அ ப்ராப்பர் vlogger, எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து கவர் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் குட்டி குட்டியாக அங்கங்கே நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் ஆல். பை.